பேதுருவிடம் இருந்து தனது முதல் நற்கரனை பெற்றபோது தனக்கு நிகழ்ந்த ஒரு அதிசயத்தை வணக்கத்துக்குரிய அகேதாவி மரியாளுக்கு தேவமாதா வெளிப்படுத்துகிறார். மேலும் அந்த நிகழ்விலிருந்து அவர் நமக்கு ஒரு அற்புதமான பணியை அளிக்கிறார். குறிப்பாக இப்போது திருச்சபையில் நடந்து கொண்டிருக்கும் காரியங்களை கருத்தில் கொள்ளும் போது ஒருவேளை இதுவே நாம் இப்போது கொண்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான பணியாக இருக்கலாம். என்ன முக்கியமான பணியை செய்ய வேண்டும் என்பதற்கான பதிலை அவர் நமக்கு தருகிறார். மேலும் இந்த தருணத்தில் நமது திருச்சபைக்கு வருவது நமக்கு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. இறைவனின் மறைப்பொருள் நகரத்தில் வணக்கத்துக்குரிய அகிர்வாவின் மகளுக்கு நாம் மாதா வெளிப்படுத்துவதை கேளுங்கள். இவை எல்லாவற்றிற்காகவும் ஆளான மக்கள் எனக்கு கடன் பட்டிருக்கிறார்கள். பேசுவது நம் தேவமாதா. நான் அவர்களுக்காக பலமுறை என் உயிரியை தியாகம் செய்வதால் இருப்பினும் தற்சமயம் அது அவர்களுக்கு வழங்கும் நிலையில் நான் இல்லை. ஆயினும் அவருடைய நித்திய ரட்சிப்பை நானும் என் அன்பு கொள்வதில்லை. மாறாக அதை மேன்மையடைந்து பரிபூர்ணமாகிறது. என் சக மனிதர்கள் விஷயத்தில் கடவுள் மீது எனக்கு இருந்த அன்பின் வலிமை அப்படி இருந்ததென்றால் திருநற்கரணியில் ஆண்டவரை பெற்றபோது அவர் மீதே எனக்கு இருந்த அன்பு எப்படிப்பட்டது என்பதை உன்னால் தெரிந்து கொள்ள முடியும். இதை கேட்டு காத்திருங்கள். புனித பேதுருவின் கரங்களிலிருந்து நான் முதல் முறையாக திருநற்கரனை பெற்றபோது நடந்ததை குறித்த ஒரு ரகசியத்தை உனக்கு சொல்வேன். இந்த சந்தர்ப்பத்தில் உன்னதமானவர் என் அன்பின் தீவிரத்திற்கு அத்தகைய ஆதிக்கத்தை அளித்ததால் என் இதயம் உண்மையில் திறந்தது. என் விருப்பத்தின்படியே அருட்சாதன ஆண்டவர் தமது முறையான சிம்மாசனத்திலும் நற்கரணை பணியிலும் இருப்பது போல அங்கே பிரசவித்து இழைப்பார அவர் அனுபவித்தார். அதனால் அவருடைய இதயம் உண்மையில் உடல் ரீதியாக திறந்தது. நற்கரணை உண்மையில் அவருடைய இதயத்துக்குள் சென்றது. இது உங்களுக்கு நம்ப முடியாதாக தோன்றினால் புனித பிலிப் நேரிக்கு இது நிகழ்ந்தது. தூய ஆவியானவர் அவருடைய இதயத்தினுள் பிரசவித்ததால் அது நிறைவடைந்தது. ஆகவே தேவாலயத்தில் இது நடப்பது முதல் முறை அல்ல. ஆகவே இது ஒரு உண்மையான விஷயம். இதிலிருந்து நீ தெரிந்து கொள்வாய். நான் இப்போது அனுபவிக்கும் வகையில் என்னால் துயர முடியுமானால் அதற்கான காரணங்களில் ஒன்று என் தெய்வீக மகனின் புனித உடலையும் ரத்தத்தையும் பெற்றுக்கொள்ள மனிதர்கள் காட்டும் பயங்கரமான அலட்சியமும் அகமையும் தான். ஆம், உங்களில் பலரும் நானும் விரும்புகிற அந்த விஷயம் நம் மாணவரின் மிகப்பெரிய துக்கங்களில் உண்டாகும். அதற்கான முதலையும் தேவையும் அவர் நமக்கு தரப்போகிறார். இல்லை, அது திருச்சபையை விட்டு வெளியேறுவதோ அதை தீர்ப்பதற்கான பிறகு வெளியேற்படுத்துவதோ அல்ல. நாம் செய்யக்கூடிய வேறு ஒரு காரியமும் இருக்கிறது. இதை கேளுங்கள். அவ்வாறு இருப்பதற்கான காரியங்களில் ஒன்று என் தெய்வீக மகனின் புனிதவரும் ரத்தத்தையும் பெறுவதற்கு மனிதர்கள் கையாளும் பயங்கரமான அலட்சியமும் அகந்தையுமாகும். அவற்றில் சில அசுத்தமானவையும் அருவருப்பமானவையும், மற்றவை வணக்கமோ மரியாதையோ இல்லாதவை. மேலும் அவற்றுள் ஏறக்குறைய அனைத்தும் நித்திய ஜீவனுக்கோ அல்லது நித்திய மரணத்திற்கோ தேவனான அந்த உணவின் மதிப்பை கவனமின்றியும் பாராட்டமும் கருத்தில் கொள்ளாமலும் இருந்தன. ஆகவே நாம் அடிப்படையில் சாவுக்குரிய பாவத்தில் முதல் வகையிலோ அல்லது பெருமான பக்தி இல்லாத இரண்டாவது வகையிலோ விழாமல் இருக்கலாம். ஆனால் நற்கருணை என்பது கடவுள் என்பதை போற்றாத நிலையில் நாம் அநேகமாக அந்த மூன்றாவது வகையில் தான் விழுகிறோம். நாம் கடவுளை உண்கிறோம். அது கடவுள் என்பது போல நாம் செயல்பட வேண்டும். மேலும் அது எப்படி என்று அவர் நமக்கு சொல்ல போகிறார். இதை கேளுங்கள். அப்படியானால் என் மனைவி பயப்படு, இந்த கொடிய ஆபத்து அல்லது அவர் அந்த வார்த்தையை எத்தனை முறை சொல்கிறார் என்று கேளுங்கள். திருச்சபையின் பல பிள்ளைகளிடம் இதை காணும்போது கண்ணீர் வருகிறது. மேலும் ஆண்டவரின் தலையீட்டை கோருதல், மேலும் என் போதனையை சிந்தித்து பார்த்து அன்பின் இந்த மரணத்தை ஆழமாக புரிந்து கொள்ள உன்னை தகுதியாக்கிக் கொள். மேலும் அவரை பெற்றுக்கொள்ள உனக்கு அனுமதி கிடைக்கும் போது உலகப் பொருட்கள் அனைத்திலிருந்தும் உன்னை உள்ளுக்குள் விடுவித்து தூய்மைப்படுத்திக் கொள். எல்லையற்றவரும் ஒப்பற்றவரும் புரிந்து கொள்ள முடியாதவருமான இறைவனையே நீ பெற்றுக்கொள்கிற போகிறாய் என்று உண்மையிலேயே மட்டும் கவனம் செலுத்து. அன்பிலும் தாட்சியிலும் நன்றி அறிவிலும் எப்போதும் உன்னையே மிஞ்சு. ஏனெனில் அத்தகைய மேன்மையான ரகசியத்தால் கொல்லப்படுவதை விட உன்னால் செய்யக்கூடிய அனைத்தையும் எல்லாற்றிற்குமா குறைவாகவே இருக்கும். நீங்கள் நற்கருணையை ஆராதிப்பது எவ்வளவு ஈடுபட்டாலும் எவ்வளவு தீவிரமாக செயல்பட்டாலும் அது ஒருபோதும் போதுமானதாக இருப்பதில்லை.
ஆகவே எப்போதும் அதிகமாக செய்யுங்கள், மேலும் மேலும் செய்ய வேண்டும் என்பதில் வெளிக்கொள்ளுங்கள். மேலும் நீங்கள் என்ன செய்தாலும் அது போதுமானதாக இல்லை. ஆகவே அங்கு நின்று உங்களையே பாராட்டிக் கொள்ளாதீர்கள். நீங்கள் போதுமான அளவு செய்யவில்லை, அடுத்த முறை இன்னும் அதிகமாக செய்யுங்கள், அடுத்த முறை இன்னும் அதிகமாக செய்யுங்கள். உங்களுடைய சிறந்த தயாரிப்புக்காக அத்தகைய தருணங்களில் நான் செய்தவையே உனக்கு முன்மாதிரியாகவும் உதவியாகவும் இருக்கட்டும். 3 விரல் நமஸ்காரங்களில் உள்ளது போல நீயும் உள்ளுக்குள் என்னை பின்பற்ற வேண்டும் என்று நான் குறிப்பாக விரும்புகிறேன். எனவே அதன் நற்கருணை துன்பதெல்லாம் திருத்துவத்தை கௌரவிக்குவதற்காக மும்முறை சாஷ்டாங்கமாக விழுவார். மேலும் குறைந்தபட்சம் ஆன்மீக ரீதியாவது இதை ஏதோ ஒரு விதத்தில் செய்யும்படி அவர் நம்மிடம் கேட்கிறார். என் கர்ப்பத்திலிருந்து விடுபட்டு என் பாலிலிருந்து போஷிக்கப்பட்டு வளர்ந்த அருட்சாதன மாம்சத்திற்கும் இரத்தத்திற்கும் மரியாதை செலுத்தும் பொருட்டு நீயே சேர்த்துக் கொண்டவற்றையும் கவனி. இப்போது இதை கேளுங்கள். இந்த அர்ப்பணத்தை எப்போதும் தொடருங்கள். என பக்தி அவர் உன்னிடம் உண்மையை சொல்லப் போகிறார். இந்த புனிதப்படுத்தப்பட்ட உடலில் என் சொந்த இரத்தத்தின் ஒரு பகுதி அடைந்துள்ளது என்பதையும் அதன் சார உண்மையில் உண்மையானது என்பதையும் நீ உணர்ந்திருக்கிறாய். ஆகவே அகதாரின் வணக்கத்திற்குரிய முறையை பற்றி அவர் கூறுவதாவது: இயேசு மாதாவின் கருத்தவில் இருந்து அவருடைய பாலை குடித்திருக்கின்றதால் மாதா இயேசுக்குள் இருந்தார் என்றும், அவர் திருநக்கரையில் இயேசை அணுகும்போது அவர் நம் மாதாவில் அணுகினார் என்றும், நம் மாதா நற்கமைக்குள் இருக்கிறார் என்றும் ஒரு தொடர்பை ஏற்படுத்துவதற்காகத்தான் இப்போது குழந்தைகள் தாய்க்குள் இருப்பதால் குழந்தைகளின் டிஎன்ஏவை எப்போதும் தாயிடம் கண்டறிய முடியும் என்ற ஒரு விஷயம், அதாவது கைமிசம் என்று அழைக்கப்படும் ஒன்று இருப்பதால் பலர் சுட்டிக்காட்டியுள்ளார்கள். எனவே நீங்கள் நம் மாணவரும் இயேசுவின் டிஎன்ஏவை கண்டறிந்திருக்கலாம். ஆனால் வேறு ஒன்று இருக்கிறது. இது கைமிச கோட்பாட்டின் மறுபக்கப்பட்டது. அதாவது தாயின் மரணம் வரை குழந்தை எப்போதும் தாயின் வயிற்றில் இருப்பது மட்டுமல்லாமல் குழந்தையின் மரணம் வரை தாயின் குழந்தையின் வயிற்றில் இருக்கிறாள். மேலும் இது அறிவீதியாக உண்மையே. உங்கள் தாயின் டிஎன்ஏ உங்களிடம் இருக்கலாம். எனவே மாதா எப்போதும் இயேசுக்குள் இருந்தார். உண்மையில் அவை உரையுடல் அறிவியல் ரீதியாகவும் இறையல் ரீதியாகவும் இருந்த உண்மை. ஆகவே நீங்கள் திருநற்கரணியில் இயேசுவின் முன் மண்டியிடும் போது மாதா உண்மையில் அந்த நற்கரணியில் இருக்கிறார். மேலும் அவரும் மாதாவும் அதை உறுதிப்படுத்துகிறார்கள். இது சுமார் 400 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்தது. உன் அன்பினால் புனிதமான திருவுருவம் திருரத்தமும் எளிதாகவும் தியாகமாகவும் காலால் மிதிக்கப்படுவதைக் கண்டு நீ ஆழ்ந்த திருவுருவாயானால் திருச்சபையின் அனைத்து பணிகள் அவாரங்களும் எவ்வித அச்சமோ கொஞ்சமோ இன்றி நடத்தப்படுவதை காணும்போது நீ அதே துயரத்தை அடைந்து கசப்பான கண்ணீரை சிந்த வேண்டும். அப்படியானால் இந்த துரதிருஷ்டத்திற்காக அழுங்கள், அதுக்காக அழுதவர்கள் சிலரே என்பதால் அழுங்கள். என் தெய்வீக மனதின் அன்பின் தெளிவான நோக்கங்கள் இவ்வாறு முறியடிக்கப்பட்டதால் அழுங்கள். இயேசு நமக்கு அளிக்க விரும்பும் கோடிக்கணக்கான ஆசீர்வாதங்கள் அனைத்தும் நற்கருணைக்கு எதிராக நாம் செய்யும் பாவங்களால் தடுக்கப்படுகின்றன. நீ இன்னும் அதிகமாக கசந்து அழுபடியாக நான் உனக்கு சொல்கிறேன். ஆதி திருச்சபையில் இருந்தது போலவே நற்கருணையில் ஏராளமானோர் ரட்சிக்கப்பட்டனர். அதனாலேயே ரட்சிக்கப்பட்டனர். இப்போது அதன் மூலம் தங்களை பதித்துக் கொள்ளும் எண்ணற்ற மக்கள் உள்ளன. இது சம்பந்தமாக ஒவ்வொரு நாளும் என்ன நடக்கிறது என்பதை நான் உனக்கு சொல்லவில்லை. ஏனெனில் நீ அதை இருந்து உனக்கு ஏதேனும் அங்கிருந்தால் நீ துக்கத்தால் இருந்து விடுவாய். எத்தனை ஆன்மாக்கள் நரகத்துக்கு செல்கின்றன என்பது நமக்கு தெரிந்திருந்து நம் மாதாவின் தேசத்தில் பாதியாவது நாம் நேசித்திருந்தால் நமக்கு மாதாவை ஏற்பட்டு இறந்து விடுவோம். விசுவாசத்தின் தொழில்கள் இரவை பின்பற்றுவதாலும் வீண் பெருமை விரும்புவதாலும் செல்வத்தை இச்சிப்பதாலும் அவர்கள் ஏறக்கூடிய அனைவரும் வீணானதும் வஞ்சகமான இன்னொரு தெரிவதாலும் இந்த தீங்கு விடுகிறது. அந்த இன்பங்கள் புரிதலை குருடாக்கி மறைத்து ஒளியை இருளால் மூழ்கின்றன. அந்த இருள் நன்மைக்கும் தீமைக்கும் இடையில் எந்த வேறுபாட்டையும் அறியாமலும் நற்செய்தி போதனையின் சத்தியத்தை ஊடுருவி செல்லாததாலும் இருக்கிறது. ஆகவே பதில் என்னவென்றால், தவத்தையும் துன்பத்தையும் நாடுங்கள், வறுமையை நாடுங்கள், பணியை வீசுங்கள். நாம் இவர்களை செய்தால் நம் கண்களுக்கு ஒளி அளிக்கப்படும். அதன் மூலம் நாம் நற்கருணையை முறையாக தோற்றி அதுக்குரிய மரியாதையையும் காட்டுவோம். இதற்கிடையில் அவர்களுக்கான அருளை கேட்பதன் மூலம் நாம் பரிகாரம் செய்யலாம். நமது பாவங்களையும் அவமரியாதையையும் திருச்சபையின் பாவங்களையும் அவமரியாதையும் நினைத்து அழுங்கள். அந்த அழுகைக்குள் இருக்கும் அந்த அழுகை ஆண்டவரின் தலையீட்டை கூறுகிறது.
மேலும் அவர் திருச்சபையை மாற்றுவார். அவர் திருச்சபையை ஏற்றமுறையில் மாற்றுவார். ஏனென்றால் இறுதியில் நம் குடும்பத்தை விட்டு விலக முயலலாம். ஆனால் ஒரு குடும்பமும் உருமாற்றம் அடைய வேண்டும். ஒரு திருச்சபையும் உருமாற்றம் அடைய வேண்டும். மேலும் நற்கருணை என்று வரும்போதெல்லாம் சாத்தான் அதை வேறு விதம் கூட அதிகமாக இருக்கிறான். இன்று நான் இந்த காணொலியை பதிவு செய்ய போவதால் எனக்கு முன்பே தெரிந்திருந்தது. என் குடும்பத்தின் மீதான தாக்குதல்கள் மிக கொடூரமாக இருந்தன. என் சின்ன குழந்தைக்கு காய்ச்சல், இனவரத்தில் நடக்கும் விசித்திரமான விஷயங்கள், குழப்பமும் கலவரமும். பிசாசு நான் சொல்லக்கூடாத ஒரு விஷயத்தை தடுக்க வேண்டுகிறது என்று நினைத்தேன். அது இதுதான். புனித நற்கருணைக்கு எதிராக செய்யப்பட்ட பாவங்களுக்காக கண்ணீர் செல்வதற்கான அருளை தர வேண்டும். மேலும் புனித நற்கருணையை வெளிப்படுத்துவதில் நாமே எப்போதும் நம்மை விஞ்ச முயல வேண்டும். பிரியமானவர்களை, எங்களால் உதவி செய்ய இயலாது, அதிகமாக ஒன்றுமில்லை. அளவுக்கு மிக மரியாதை என்று எதுவும் இல்லை. எவ்வளவு கிடைத்தாலும் போதாது. புனித நற்கருணைக்கு எவ்வளவு மரியாதை காட்டினாலும் அது போதாது. நாம் அதை மேலும் மேலும் நேசிக்க வேண்டும். என் நண்பர்களை, இது உங்களுக்கு உதவிய ஊக்கமும் அளித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், பகிருங்கள், லைக் செய்யுங்கள். மேலும் எனக்கு ஒரு காஃபி வாங்கி கொடுப்பதன் மூலம் இந்த சேனலை ஆதரியுங்கள். அடுத்ததில் சந்திப்போம்.